ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 3:3 படி, கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. பாருங்க, ஆண்டவர் கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. இந்த கிருபை தேவனுடைய மோசி இரக்கம், அந்த இரக்கமும் தேவனுடைய போதனையும் ஒரு மனுஷன் விலகாதிருப்பதாக. அப்படி விலகாதிருந்தால் அந்த மனிதன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவனாய் மாறுகிறான். எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் வாழ்விலே இறைவனுடைய கிருபை, மோசி, இரக்கம் தேவை. இல்லை என்றால் இறைவனுடைய அன்பு ஒரு மனுஷன் விட்டு விலகவில்லை என்றால் 4ஆம் வசனம், அவன் மனுஷன் பார்வையிலும் தேவ பார்வையிலும் அவன் கிருபையும் தயவையும் பெற்றுக்கொள்ளுகிறான், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறான், சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் இந்த கிருபை மனுஷனுக்கு அவசியமானது. மனுஷன் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுவதற்கு தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு மனுஷன் மேல் இருந்தபடினாலே அவனுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படுது, குறைகள் மன்னிக்கப்படுகிறது. மனுஷன் தேவனுக்கு எந்த பரிகாரமும் செலுத்த முடியாது. அவரே பரிகாரமாய் பலியாக மாறி அந்த தெய்வத்தை எந்த மனிதன் நம்புகிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையிலே அற்புதங்களை தேவன் செய்கிறார். நீதிமொழிகள் 16:6 சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி செய்யப்படும். இந்த பாவம் எப்படி சரி செய்யப்படுகிறது? அந்த தேவனுடைய கிருபை. என்ன கிருபை? இந்த சர்வத்தையும் படைத்த இறைவன் மனிதனுக்காக மனித அவதாரம் எடுத்து, எபிரேயர் அங்கே 2ஆம் அதிகாரம் 14 சொல்கிற, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கிறபடியால் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி மரணத்தின் அதிகாரியாக பிசாசை தன் மரணத்திலே ஜெயிக்கும்படி அவர் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தை உண்ட மக்களை விடுவிக்கும்படியாக இறங்கினார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்வதற்கு அவர் இறங்கி வந்தார். அதுதான் கிருபை. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன கிருபை? என்னை குறித்து புஸ்தக சொல்லி எழுதியிருக்கிறது, எழுதப்பட்டபடியே போகிறேன். இதற்காக போகிறேன். யோவான் சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரம் 21, இதோ சகல ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எதற்காக வந்தார்? இயேசு என்ற பேர் எதற்கு வந்தார்? இயேசு என்றால் தன் ஜனத்தின் பாவங்கள் நீக்கி சுத்திகரி. அந்த கிருபையினாலே, அவருடைய சத்தியத்தினாலே பாவ நிவர்த்தி, அவர் வசனத்தினாலே பாவ நிவர்த்தி. என் வசனத்தை அனுப்பி அவருடைய குணமாக்குவேன், அழிவுக்கு விலக்கி தப்புவிப்பேன். அப்ப இயேசு கிறிஸ்து மனித இனத்தின் பாவத்தை போக்க வந்த பரிகாரியாய், அந்த கிருபையும் சத்தியமும் சத்தியபரனாகிய இயேசு உன்னை விட்டு விலகாதபடிக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் யோவான் 14 சொல்ற. அப்ப நானே வழியும். அந்த இயேசு கிறிஸ்து எந்த மனிதனுக்குள்ள வருகிறாரோ அந்த மனிதன் அவன் சத்தியத்தை நடக்கிறான், ஒழுக்கத்தில் நடக்கிறான், நேர்மை நடக்கிறான், நித்திய ஜீவனுக்காக தன் வாழ்வை அவன் அர்ப்பணிக்கிறவனாய் மாறுகிறான். அருமையானவர்களே, அதனால்தான் கிருபையும் சத்தியமும் உங்கள்கிட்ட விலகக்கூடாது. ஒரு சில மக்களை அந்த கிருபை விலகி போயிடும், அந்த கிருபை விலகி போகும். தாவீதுக்கு அருகில் நிச்சயமான கிருபை தான் அவனுக்கு சிங்காசனத்தை ஏற்படுத்தினது, ஒரு மேன்மை ஏற்படுத்தினது. அப்போ அந்த கிருபை விலகாதபடி யோனா சொல்லுகிறார் 2:8, பொய்யான மாயை பற்றிக்கொள்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். எபிரேயர் அங்கே 12:15 சொல்கிறது, யாதொரு கசப்பு வேர் முளைத்து உங்கள் கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்போ கிருபை போகாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளணும், பாவம் உலகம் தொடாதபடி. இந்த கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது, சத்தியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது, அதைத்தான் 2 சாமுவேலிலே அங்கே 7:28 சொல்கிறார், உன் வார்த்தையே சத்தியம் என்று. அப்ப இயேசுடைய வார்த்தை யாருக்குள்ள இருக்குது? அது சத்தியம். அதைத்தான் யோவான் 8:32 சொல்லுகிற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். அப்ப விடுதலை செய்யக்கூடிய அந்த இயேசுபிரான் வார்த்தையாக இருக்கிறார், அவர் கிருபை இரக்கமாக இருக்கிறார். அந்த தேவன் விட்டு விலகாதபடிக்கு இங்கே காத்துக்கொள்கின்றால் மனுஷ பார்வையிலே, தேவ பார்வையிலே தயையும் நட்புத்தியும் பெறுவீர்கள், இரக்கத்தை பெறுவீர்கள், சமாதத்தை பெறுவீர்கள், ஆசுவத்தை பெறுவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத வாக்கியத்தின்படி கிருபையும் சத்தியமும் விலகாதபடி காத்துக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.